அழகான கிராமத்துல யூசுப்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப குறும்புக்கார பையனா இருந்தான். மற்றவங்களை துன்புறுத்தி அதுல சந்தோஷப்படுறது, பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறது, சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் எதையுமே காதலே வாங்கிக்காம செய்யாம இருக்கிறதுன்னு நிறைய குறும்புத்தனங்கள் பண்ணிட்டு இருந்தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் நிறைய எடுத்து சொல்லி அவன் எதையுமே காதுல வாங்கிக்கவே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பா யூசுஃப பக்கத்துல இருக்கிற மதரசாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஹஜ்ரத், என் பையன் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டே இருக்கான், நான் எது சொன்னாலும் கேட்கறதே இல்லை, நீங்க தான் கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஹஜ்ரத்தும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்க மகனை பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வர சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில யூசுஃப் தோட்டத்துக்கு வரான். அப்போ ஹஜ்ரத் சொல்றாங்க, யூசுஃப், எனக்கு ஒரு உதவி செய்றியா தம்பி அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற செடியை காட்டி அந்த செடியை பறிச்சுட்டு வந்து தெரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு யூசுஃபும் சரி ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி உடனே போய் அந்த செடியை பறிச்சு எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் கையில கொடுத்துட்டான். அடுத்து ஹஜ்ரத், ரொம்ப நல்லது தம்பி, இன்னொரு உதவியும் செய், இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அந்த செடியையும் எனக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு யூசுப் சரிங்க ஹஜ்ரத் அப்படின்னு போயிட்டு அந்த செடியையும் கொஞ்சம் சிரமப்பட்டு பறிச்சு எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் கையில கொடுத்துட்டான். மூணாவதா ஹஜ்ரத் ஒரு புதர் செடியை காட்டி அந்த புதர் செடியையும் எனக்கு பறிச்சு எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அந்த புதர் செடியை பறிச்சு எடுத்துட்டு வந்து ஹஜ்ரத் கையில கொடுத்துட்டான். ஆனா யூசுப் ரொம்ப களைச்சு போயிட்டான். ஹஜ்ரத் அதோட நிக்காம, எனக்கு அந்த மரத்தையும் கொஞ்சம் பறிச்சு தாப்பா அப்படின்னு தூரமா இருக்கிற ஒரு மரத்தை கை காட்டுறாங்க. உடனே யூசுப் சொல்றான், ஹஜ்ரத், ஒரு மரத்தை எப்படி என்னால பறிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதற்கு ஹஜ்ரத் முயற்சி பண்ணிதான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. யூசுஃபும் சரிங்க ஹஜ்ரத்னு போயிட்டு அந்த மரத்தை பறிக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால பறிக்கவே முடியல. சோர்ந்து போய் ஹஜ்ரத் கிட்ட திரும்பி வரான். ஹஜ்ரத், என்னால அந்த மரத்தை பறிக்கவே முடியல, எதற்கு உங்களுக்கு அந்த மரம் அப்படின்னு யூசுப் கேக்குறான். அதுக்கு ஹஜ்ரத் சொல்றாங்க, எனக்கு அந்த மரம்லாம் தேவையில்லை, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கதான் நான் இதை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு யூசுப், பாடமா, என்ன ஹஜ்ரத் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹஜ்ரத் சொல்றாங்க, பாரு, தீமைகள் இந்த செடிகளை மாதிரிதான், சின்னதா இருக்கும்போது அதை பிடுங்கி எறிகிறது ரொம்ப ஈஸி, இதே நீ அதை வளர்த்து விட்டன்னா அதை நீ நீக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ நீ சின்ன செடியை எவ்வளவு எளிதா பறிச்ச, அந்த மாதிரி தீமைகள் செய்யும் போது சின்னதா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா நம்ம அதை களைஞ்சு எடுத்துடலாம். இதே கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த தீமைகளை அகற்றுறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். புதர் செடி மாதிரி வளர்க்க விட்டேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த தீமைகளை அகற்ற. இதே நீ தீமைகளையே மரமாக்கிட்டேன்னா அதை உன்னால அசைக்கவே முடியாது. அதனால தீமைகளை செய்யறது இப்பவே நீ நிறுத்திக்கோ, உங்க அப்பா அம்மா சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே யூசுப், சரிங்க ஹஜ்ரத், இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னான். ஹஜ்ரத் சொல்றாங்க, ஷைத்தான் அவனோட சேர்த்து நரகத்துலதான் சேர்க்க ஆள் தேடுவான், நீயும் ஷைத்தானின் பேச்சை கேட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது, நல்லவங்க பெரியவங்க சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.